குருவே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். சரவணன் அஸ்ட்ரோ சேனல் ஜோதிடர் சரவணன் பேசுகிறேன். இதுவரை கும்பராசியில் இருந்த சனி பகவான் 29/3/2025 முதல் 23/2/2028 வரை மீன ராசியில் சஞ்சாரம் செய்ய போகிறார். எனவே ரிஷபராசி சனி பயிற்சி அதை பற்றி பார்ப்போம். ரிஷபராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தான போகஸ்தானத்திற்கு பயிற்சி அடைகிறார். ரிஷபராசிக்கு 11இல் சனி அமர்வதால் லாப சனி ஆரம்பம். இந்த சனி பயிற்சி முதல் மேன்மையான பலன்களை தர இருக்கிறார். சனி மீன ராசியிலிருந்து 3ஆம் பார்வையாக ரிஷப ராசியை பார்க்கிறார். சனி மீன ராசியிலிருந்து 7ஆம் பார்வையாக கன்னி ராசி, அதாவது அந்த ராசிக்கு 5ஆம் இடமாக உத்திரஸ்தானத்தை பார்க்கிறார். அடுத்து சனி மீன ராசியிலிருந்து 10ஆம் பார்வையாக 8ஆம் இடத்தை, ராசிக்கு 8ஆம் இடத்தை, அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறார். எனவே சனியின் பலன்களை நாம் பார்ப்போம். சனி மீன ராசியிலிருந்து 3ஆம் பார்வையாக ரிஷப ராசியை பார்க்கிறார், ராசி ஸ்தானத்தை பார்க்கிறார். எனவே யாரிடமும் மனம் விட்டு பேசுவதால் நன்மை கிடைக்கும். காரியங்கள் அலைச்சல்களுக்கு பின் நிலைமை சீராக முடியும். இருப்பது தெளிவான முடிவும் செல்வாக்கும் உயரும். அடுத்து மீனராசியிலிருந்து 7ஆம் பார்வையாக கன்னி ராசியை பார்க்கிறார். அப்படி என்றால் ராசிக்கு அது 5ஆம் இடமாகும். 5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானம், பூர்வ புண்ணியம், பட்டப்படிப்பு, உறுதி, இந்த ஸ்தானத்தை குறிக்கும் இடமாகும். இதுநாள் வரை இருந்து வந்த கவலைகள், குழப்பங்கள், உடல்நல குறைவு, கடன் தொல்லைகள், எதிர்மறை எண்ணங்கள், அதே மாதிரி அதிர்ஷ்ட குறைவு, தடைகள், தாமதங்கள் போன்ற அனைத்தும் தீரப்போகிறது. இதுவரைக்கும் இருந்த கஷ்டங்கள் எல்லாமே நமக்கு இனி இருக்க போவதில்லை. நீங்கள் எதிலும் சுறுசுறுப்புடன் செயல்பட போகிறீர்கள். பணத்தை சேமிக்கும் எண்ணம் வரும். எதிர்பாராத பண வரவுக்கு நிறைய வாய்ப்பு உண்டு. உங்களுக்கு புது வீடு, மனை வாங்கும் யோகம் இனி உங்களுக்கு யோகமான ஒரு அமைப்பு தான். பூர்வ சொத்துக்களின் காரியங்களில் நிதானத்துடன் செயல்படுவது நல்லது. ஆன்லைன் வியாபாரம், முதலீடுகளில் கவனமுடன் செயல்பட்டால் நல்லது. ஆரோக்கியத்தில் இருந்து வந்த கஷ்டம் படிப்படியாக குறையும். எதிர்பார்த்த சில உதவிகள் மூலம் பலன்கள் கிட்ட உங்களுக்கு அரிய வாய்ப்பு. குடும்பத்தில் சுபிட்சமான நிலை நிலவும். பிரிந்து சென்ற உறவினர்களும் உங்களை தேடி வந்து இணைவர். குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை இனி அதிகரிக்கும். பூர்வீக சொத்து பிரச்சனை ஒரு முடிவுக்கு கண்டிப்பாக வரும். நீங்கள் எதிர்பார்க்கலாம். திருமணமான தம்பதிகளுக்குள் குழந்தை பாக்கியம் கிடைக்க உங்களுக்கு வாய்ப்பு உண்டு. உங்களின் செல்வாக்கு உயரும். ஒரு சிலருக்கு வெளிநாடு செல்லும் யோகம் வரும். அதே நேரம் வரும் எதிர்ப்புகளை எதிர்கொள்ள முடியும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களும் லாபகரமாக இருக்கும். குடும்பத்தில் திருமணம் போன்ற சுப நிகழ்ச்சிகள் நடக்க வாய்ப்புள்ளது. நெடுநாட்களாக வாட்டி கொண்டிருக்கும் உங்கள் உடல் உபாதைகளிலிருந்து விடுதலை கிடைக்கும். சமுதாயத்தில் உங்கள் பெயர், புகழ், செல்வாக்கு கூடும். உங்கள் திறமைகள் வெளிப்படும். தன்னம்பிக்கையோடு பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள். குடும்பத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். பூர்வீக சொத்துக்களை வாங்கும் யோகம் உண்டு. புது புது திட்டங்களை தீட்டி அதை வெற்றிகரமாக செயல்படுத்த முடியும். குடும்ப குலதெய்வ வழிபாடு தொடர்ந்து செய்வதால் நன்மையே ஏற்படும். அடுத்து சனி மீன ராசியிலிருந்து 10ஆம் பார்வையாக உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்படி என்றால் அந்த 8ஆம் இடம் என்பது அஷ்டமஸ்தானம். அப்ப அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறார். அஷ்டமஸ்தானத்தோட நம்ம என்ன சொல்லலாம்? மறைவிடம், மாரகம், ஆயுள், கஷ்டம், கவலை, விபத்து, மரணம் போன்ற ஸ்தானங்களையும் இதில் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி என்றால் ஆயுள், வம்பு, வழக்கு ஸ்தானத்தையும் அவர் பார்வையிடுகிறார். எதிர்பாராத சில வரவுகள் கிடைக்க வாய்ப்பு உண்டு. நம்பிக்கையில் சில மாற்றங்கள் உண்டாகும். இதற்கு முன் இருந்து வந்த சில பிரச்சனைகள் படிப்படியாக குறைய வாய்ப்புண்டு. பயணங்களால் நன்மை உண்டாகும். இந்த சனி பயிற்சி சனி 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் மீனத்தில் அமர்ந்துள்ளார். அப்படி என்றால் அவர் அமரக்கூடிய இடத்தின் பலன்கள் அதை பற்றி நாம் பார்ப்போம். மூத்த சகோதரன் குறிக்கும். மூட்டுக்கு கீழே வலது காது போன்றவைகளை குறிக்கும். இதில் தொழில் லாபம் ஏற்படும். தனித்தன்மை ஏற்படும். குடும்பங்களில் அமைதியான சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படும். சகோதர சகோதரியுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் படிப்படியாக குறையும். புதிய வாய்ப்புகள் திடீரென கிடைக்கும்.
வேலை பார்க்கும் இடங்களின் நெருக்கடி சற்று குறையும். பொருளாதாரத்தில் முன்னேற்ற நிலை உண்டாகும். முன்னேற்றமான நிலைமை உருவாகும். உத்தியோக பணிகள் விரைவில் முடிவடையும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் கிடைக்கும். சக ஊழியர்களின் ஆதரவும் தொடர்ந்து கிடைப்பதால் தொழில் ரீதியான பயணங்களில் நிறைய நன்மைகள் உங்களுக்கு உண்டு. உங்களை பொறுத்தவரை கூட்டு தொழில் வியாபாரம் சிறப்பாக அமையும். செய்தொழிலை விரிவுபடுத்த வங்கிகளிலிருந்து கடன்கள் கிடைக்கும். கடன்கள் நீங்கள் கேட்டாலும் கொடுக்க உடனே முன் வருவார்கள். செய்து வரும் தொழிலில் லாபம் அபரிதமான வருமானமும் கிடைக்கும். இந்த 2.5 வருட சனி பயிற்சி காலம் மிகவும் யோகமாக இருக்கும் என்பதை தாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சனி பயிற்சி லாப சனி பயிற்சி என்பதால் நல்ல யோகத்தை உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிலைமையை உருவாக்கி உள்ளார். இப்ப நமக்கு இந்த இன்னமும் நல்லா அந்த சனி பயிற்சி நல்லா இருக்கனா அதுக்கு ஒரு பரிகாரத்தை சொல்லுங்க. அவரவர் குலதெய்வ வழிபாடை கண்டிப்பாக செய்ய வேண்டும். சிவ வழிபாடு செய்வது சிறந்தது. சனி பிரதோஷ வழிபாடு சிறப்பான பலனை தரும். இதுல மேற்கூறிய பலன்கள் அனைத்தும் பொதுவான பலன்களே. அவரவர் பிறந்த ஜாதகத்தின் தசாபுத்திக்கு ஏற்ப பலன்களை மாற்றங்கள் ஏற்படும். எனவே இதன் மூலம் தாங்கள் நல்ல ஒரு லாபகரமான ஒரு சனி பயிற்சி என்பதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அடுத்து தாங்கள் இந்த சனி பயிற்சியை பற்றி தாங்களுக்கு விரைவாக சொல்லப்பட்டது. ஆகையால் தாங்கள் அடுத்தவர்களுக்கு இதை சொல்வதற்காக தாங்கள் லைக் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அதே மாதிரி ஷேர் பண்ணுங்கள் அடுத்தவங்களுக்கு. நன்றி, வணக்கம். வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம் உங்களுக்கு. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். அடுத்தவங்களுக்கு. நன்றி, வணக்கம்.